ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களே ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி இந்த விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களை எப்படி ரெடி பண்ணுறேன், எப்படி கூப்பிட்டு போகிறேன், அங்கே எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, அந்த விளாக் தான் இது. பெருசெல்லாம் ஒன்றும் இருக்காது. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி வீடியோவில் என்னென்னா, நான் எப்பயுமே ட்ரெஸ் வந்து நாங்களே வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வாங்கி தராங்களாம். அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணால் போதுன்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400 ருபீஸ், தம்பிக்கு வந்து 1000. அவங்களே ஃபுட்டு வந்து நைட்டு வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்தா போதும். ஈவினிங் வந்து 4 மணிக்கு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்டிங் சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. பசங்களை வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு வேன் ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெடி பண்ணி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி 2 மணிக்கு வேன் ஏற்றி விட்டுருங்க போதும் அப்படின்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா 2 மணிக்கு வந்து ரெடி பண்ணி வேன் ஏற்றி அமைச்சிட்டு 4 மணிக்கு தான் ப்ரோக்ராமு. அது நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நம்ம 4 மணிக்கு போகிறோம்ல அப்படியே ரெடி பண்ணி கூப்பிட்டு போய் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து அனுப்பலை. இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வேன்லேயே அமுச்சு விட்ருவோம் 2 மணிக்கு. இந்த வாட்டி வந்து நான் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அவங்கள குளிக்க வச்சு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிப்பூ கலரில் சூப்பராக ஃப்ராகு, தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு கோட்டு சட்டை. அது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பட்டனே சைஸே பத்தலை, இடுப்பு சைஸு பட்டனே போட முடியல. இவனை வந்து நம்ம குளிக்க வச்சு ரஃப்யூஸ் ட்ரெஸ் போட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் ட்ரெஸ்ஸு. பாப்பா மட்டும் பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சு நம்ம அழகாக ரெடி பண்ணிக்க வேண்டியதான். வாங்க, இதுக்கு செலவே பார்த்தீங்கன்னா 5000 ஆயிடுச்சு சொல்லலாம். ட்ரெஸ்ஸுக்கு, இவங்களுக்கு வாங்கின திங்ஸுக்கு, புது செப்பலை 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு காமிக்கிறாலாம் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறா. எண்ணெய்லாம் வச்சு விட்டுருக்கேன். நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கோம். தலைவர் வந்து ஒரே சோகமாக இருக்கிறாரு. ஏண்டி பட்டோம்? இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட செப்பல் சிம்பிளாக தான் எடுத்தேன் அந்த வாட்டி, என்னமோ தெரியல அதிசயம். லட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா செப்பல் தேடி 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 டயர்ட் ஆகிட்டார். கடைக்காரனாவே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே கடையில் தான் வாங்குவேன். ஏரியூரில் பரத் ஃபேன்சியா முருகா ஃபேன்சி எப்பயுமே அந்த கடையில் தான் வாங்குவேன். தலைவருக்கு சரி நம்ம இந்த மாதிரி போடுவோம் சொல்லிட்டு சைஸே கிடைக்கல, கஷ்டப்பட்டு தேடி அப்புறம் ஒன்று இருந்துச்சு மாட்டிக்கிச்சு. இது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். 2 செப்பல், இன்னும் வளையல், கம்பல், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நாம மொட்டாங்க 2000. மேக்கப் கிட்டு ஒன்று. சரி குழந்தை கேட்குறான்னு நானும் வாங்கி கொடுத்துட்டேன். எப்பயாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தானே வாங்கி தரோன்னு சொல்லிட்டு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் தலைவர் வந்து எப்பயுமே செப்பல் மாற்றி தான் போடுவார். அவருக்கு தெரியும் மாற்றி தான் நம்ம போடுறோன்னு. போட்டுட்டு நம்மளை கழட்டி போட சொல்லுவான் எப்பயுமே. இதுதான் பார்த்தீங்கன்னா வாங்கினா நான் வாங்கி தரல சொன்ன மாதிரி. அவங்க சித்தி வந்து காசு கொடுத்துட்டா. வேணும்னு சொல்லி அடமுடிச்சு கேட்டுட்டு இருந்தா அவங்க சித்தி வந்து காசு கொடுத்துட்டா 300 ரூபாய். எங்கடி ஓப்பன் பண்ண முடியல? இங்கே பிடிச்சி இதெல்லாம் என்னன்னு தெரியல. மேக்கப் போடுறவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நான் போடுவேன். நீ போடுவதான் என்ன பண்ணுறது? ஐயோ போச்சு போச்சு, கீழே விழுந்து போச்சு. எதுல வச்சு எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள எதுவும் ஆகல. நல்லா இருக்கு, அது சந்தோஷம். இதுல அப்படியே கண்ணாடி கொடுத்துக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் எதாவது இருப்பாங்க மேடம். ஆனால் அதிகமாக இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு, பார்த்துக்கோங்க. எப்பயாவது இது மாதிரி வருஷத்தில் ஒரு வாட்டி போடலாம், தப்பு கிடையாது. நான் வேறு உடச்சிட்டேன் ஜிம்மில். இது மூட மாட்டுது ஜிம்மு, அதனால செட் பண்ணால் தான் மூடும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். நான் வாங்க தரல, அவங்க சித்தி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பாக்ஸில் போட்டு வச்சிரு. இப்போ நம்ம போய் குளிக்க வேண்டியதான். இவர் பாருங்கள், செருப்பை பாருங்கள் எப்படி போட்டு வச்சுக்கிறாரு. ஹேய், குளிச்சுட்டு வந்து போட்டுக்கலாம், வா போகலாம். பாப்பாவை பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சு முடியெல்லாம் காஞ்சிருச்சு. ட்ரெஸ்ஸு போட்டேன். இப்போ வந்து நம்ம மேக்கப் போட வேண்டியதான். தலைவர் வந்து ஒன்றும் இல்லை, அவனை பவுடர் அடித்து போகும்போது ட்ரெஸ் போட்டு தூக்கிட்டு போனால் சரி. இவளுக்கு தான் ஹேர் ஸ்டைல் பண்ணணும், மேக்கப் பண்ணணும். வாங்க பண்ணலாம். கம் உட்காரு.
போடணும் அதெல்லாம் நீ இப்போ போடுற. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கம்பல், ஒரு செயின், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வளையல் போட்டா. லட்டு எதுவும் நோட்டாங்களா? ஜிமனோட ட்ரெஸ் அழகா இருக்குது. எங்க ஸ்கூல்ல தான் பார்த்து பார்த்து வாங்கினாங்க. எங்க ஸ்கூல்ல எல்லாம் நீட்டாவே செய்வாங்க. கறி கொடுப்பா கறிக்கும்ல கயல் சாப்பிட எங்க மாமா கல்யாண்டா அது இந்த மாதிரி வச்சிருக்குது. பாரு என்ன புது நடக்குது. ஏய் ஆட்டாம கம்முன்னு இருக்கும் நேரம். பாப்பா சமையல் இருக்காதானே அவ கீழே வீழ்ந்தா. கீழே எப்படி வளர்த்தே இருந்தாலா எங்க அண்ணன் கால் வச்சு விட்டானா அப்படி தொப்பிடிச்சு சாப்பிட்டு வேணும். வேற சாப்பிட்டு இது நான் சாப்பிட கூட என்ன பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறான். அழகா இருக்கும். அப்படி சொல்ல பட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்தா ஜிம்மு அழகா இருக்கிறான். அப்பா நீ கண்ணை மூடிக்கிட்டே இருக்கலாம். ஐலைனர் யாரு ஐலைனர் அது ஏன் இருக்குது? கண்ணை திறக்கக்கூடாது ஜிம்மு. கண்ணெல்லாம் அசிங்கமாயிடும். அப்படியே ரொம்ப இறுக்கி மூடக்கூடாது கண்ணா. அப்படி லைட்டாக இருந்துறேன். இதுதான் நாளைக்கு ஸ்கூலு. ஏய் ஜிம்ல கண்ணை இருக்காத திறக்காத. முடிஞ்சிச்சு. ஹேர் ஸ்டைல் பண்ணு. அப்படியே கண்ண மூடினே இரு. கண் தர கண்ணை நல்லா திறக்காத இருடி. நான் தான் கீழே ஆட்டாதன்னா கீழே பிடிச்சிக்கிச்சு பாரு. கீழே அழைக்கணும். இப்போ ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருக்கேன். லைட்டாக இங்கே முடி எடுத்து பின்னி, இங்கே கொஞ்சம் முடி எடுத்து பின்னி, இங்கே பின் போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ வந்து வச்சு விட்டுட்டேன். நல்லா நேராக நிலஜுமே. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டு பக்கம் வந்து வாக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பின் பண்ணி விட்டுட்டு இந்த பிளாஸ்டிக் பூ வந்து வச்சு விட்டுட்டேன். தம்பியும் பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு போட்டு அவனையும் ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் ரெடியாக இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் தான் போட்டு போயிருந்தேன். காட்டன் சுடிதார். அடிக்கிற வெயிலில் பார்த்திங்கன்னா சேரையெல்லாம் கட்டிட்டு போக முடியாது சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு சில சின்னதாக வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு ஒரு தம்பியை வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருந்தோம் பைக்கில். பக்கத்து அக்கா மீனா அக்கா அவங்க பையனும் வந்திருந்தான். சரி நம்மளுக்கு கூட துணைக்கு ஆள் இருந்த மாதிரி ஆச்சுன்னு அவனையும் கூட்டிகிட்டு போனால் யாரும் அவ்வளோ வரல. ஒரு 10-20 பேர் தான் வந்திருந்தாங்க பேரண்ட்ஸு. அவங்களும் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா உட்காருது சொல்லிட்டு இந்த பக்கம் ஓரமாக மரத்தாண்ட சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க.
அப்புறம் ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த விளக்கெல்லாம் ஏற்றுவாங்களா அதெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. வந்து குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினாங்க. நிஜமாக ஆடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணே பட்டுருச்சு. எங்கள் லட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோவில் ஆடவே இல்லை, பின்னாடி ஸ்க்ரீனில் ஆடுறது அவங்க தெரியுது சொல்லிட்டு முக்கால்வாசி குழந்தைங்க பார்த்திங்கன்னா பின்னாடி திரும்பி அவங்க ஆடுறது வீடியோ தெரியுது சொல்லிட்டு திரும்பி அதை தான் பார்த்தாங்களே காட்டி இந்த டான்ஸ் ஆடுற அந்த ஆர்வம் வந்து அப்போ அவங்களுக்கு வர கிடையாது. ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்டேஜை பார்த்துட்டு அமைதியாக நின்னாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி டேவே. அப்புறம் பைத்திரக்கா வந்திருந்தாங்க, நாங்கள் வாடகைக்கு இருந்தோம்ல அந்த அக்கா வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். அந்த திறமையை கண்டுபிடிச்சி இருக்கிறது பேரண்ட் ப்ளஸ் டீச்சருடைய கடமை. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கான திறமையை காட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஃபேக்டர்ஸ் இன் அவர் சொசைட்டி அது இம்பார்ட்டன்ஸாக பசங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஸ்கூலில் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க சொல்லிட்டு ஒரு இது மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார் பிரின்ஸிபல் சார். அது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுடைய பிறந்த நாட்கள் இங்க கொண்டாடப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னு அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த உறவு முறை இருக்கு இல்லைங்களா, அது நம்மளுது எல்லாரோட அதிகம் இருந்தாலும் அந்த பாண்ட் பிளஸ் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் எல்டர்ஸ் அது அந்த எல்லா சப்ஜெக்டும் இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இல்ல ப்ரீவியஸ் தமிழ் இலக்கிய மன்றம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நான் இருக்கேன், இப்ப நீங்களே இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 சப்ஜெக்டும் பிடிக்காது. நாம பசங்களுக்கு அதனுடைய ஒழுக்கத்தை சார்ந்தும் அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துட்டு போறதுக்காக நம்ம பதத்தையும் தாண்டி நாம பசங்களுக்கு அந்த ஒழுக்கமும் நெறிமுறைகளும் அதன் மூலயமா வரக்கூடிய ஒலிம்பியாட் ஃபவுண்டேஷன், அதாவது ஒலிம்பியாட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அடுத்த போன வருஷமும் சொன்னேன், வருஷம் அதே தான்.
பாப்பான்னு தம்பி ஆடணுமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். டைம் ஆகிடுச்சுன்னு அப்பயே டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகிடுச்சு. அந்த தம்பி வேறு வந்துட்டானா சரி சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆளுக்கு அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே இந்த டேவை முடிச்சுக்கிட்டோம். ஸ்கூல்லேயே பார்த்திங்கன்னா ஃபுட்டு தந்தாங்களா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.